ஹலோ வியூஸ், இன்றைக்கி இந்த பகுதியில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் 2025-26 திருச்சியில் இருக்கிற பிஷப் ஹெர்பர் காலேஜ் ஓகேங்களா. இதோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. பிஷப் ஹெர்பர் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இங்கே யூஜி அண்ட் பிஜி ரெண்டு கோர்சஸ்க்குமே பார்த்தீங்கன்னா எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் சப்போர்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இல்லை என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சியில் இருக்கிற பிஷப் ஹெர்பர் காலேஜ் ஓகேங்களா, ஒரு ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூஷன். பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூஷன் ஓகேங்களா. இங்கே அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025-26 ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு சரிங்களா. இது ஃபஸ்ட்டு நம்ம கூகுளில் போயிட்டு ஓகேங்களா பிஷப் ஹெர்பர் காலேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா bhc.edu.in இதுதான் வெப்சைட்டு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக காலேஜ் வெப்சைட்டுக்கு போயிடும் ஓகேங்களா. இதில் உங்களுக்கு பேஜ் போனோடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. சரி, லோட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அட்மிஷன்ஸ் 2025-26 சொல்லிட்டு ஓப்பன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அட்மிஷன் பேஜுக்கு போகும். எங்கள் அட்மிஷன் பேஜில் ஃபஸ்ட்டு என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எது எய்டட் கோர்ஸ், என்னென்ன செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் தனித்தனியாகவே உங்களுக்கு யூஜி பிஜி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் ப்ரோக்ராமில் உங்களுக்கு பிஏ எக்கனாமிக்ஸ் எய்டட் கோர்ஸ் இருக்குது. தென் பிஏ இங்கிலீஷ் வந்து எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் இருக்குது. தென் பிஏ ஹிஸ்ட்ரி இங்கே எய்டட் கோர்சஸ் இருக்குது. தென் பிஏ தமிழ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸு. தென் பிபிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் செல்ஃப் ஃபைனான்சிங்கு. தென் பிபிஏ ஏவிடேஷன் அண்ட் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் செல்ஃப் ஃபைனான்சிங். பிகாம் எய்டடாக இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்குது. தென் பிகாம் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங். தென் பிகாம் இன்டர்நேஷனல் அக்கௌண்டிங் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங். தென் பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் செல்ஃப் ஃபைனான்சிங். தென் பிகாம் ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஸ் செல்ஃப் ஃபைனான்சிங். தென் பிகாம் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் செல்ஃப் ஃபைனான்சிங். தென் பிகாம் பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செல்ஃப் ஃபைனான்சிங். தென் பிகாம் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி செல்ஃப் ஃபைனான்சிங். தென் பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் சரிங்களா. தென் அதே மாதிரி சயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி ஹாரிகல்ச்சரில் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் செல்ஃப் ஃபைனான்சிங். தென் ஏவிடேஷன் ப்ரோக்ராம் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங். பயோடெக்னாலஜி செல்ஃப் ஃபைனான்சிங். பாட்னி வந்து செல்ஃப் எய்டடாக இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்குது. கெமிஸ்ட்ரியும் எய்டடாக இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸும் எய்டாக இருக்கும், செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்குது. என்வரன்மெண்டல் சயின்ஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் மட்டும்தான். தென் மேத்தமெட்டிக்ஸ் எய்டடாக இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்குது. தென் நியூட்ரிஷன் டயபெட்டிக்ஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் மட்டும். ஃபிசிக்ஸ் வந்து எய்டடாக இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்குது. ஜுவாலஜியும் எய்டடாக இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்குது. தென் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் மட்டும்தான். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் ஃபைனான்சிங் மட்டும்தான். தென் விஷுவல் கம்யூனிகேஷன் செல்ஃப் ஃபைனான்சிங். தென் எம்எஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராம் செல்ஃப் ஃபைனான்சிங் சரிங்களா. தென் பிஜி ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் ப்ரோக்ராமில் எம்ஏ எக்கனாமிக்ஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங். இங்கிலீஷ் எய்டட் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்குது. ஹிஸ்ட்ரி செல்ஃப் ஃபைனான்சிங். தென் தமிழ் எய்டடில் இருக்குது. தென் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் செல்ஃப் ஃபைனான்சிங் எம்பிஏ இல்லைங்களா செல்ஃப் ஃபைனான்சிங்கில் இருக்குது. தென் எம்காம் இல்லை செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்குது. தென் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் வந்து எய்டடாக இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்குது சரிங்களா. தென் அதே மாதிரி சயின்ஸ் ப்ரோக்ராமில் ஓகேங்களா எம்சிஏ ஓகேங்களா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங்கில் இருக்குது. தென் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வந்து ஓகேங்களா எய்டட் கோர்ஸில் இருக்குது. தென் எம்எஸ்சி ஹாரிகல்ச்சர் சயின்ஸ் அது செல்ஃப் ஃபைனான்சிங்கில் இருக்குது. தென் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி செல்ஃப் ஃபைனான்சிங். எம்எஸ்சி பாட்னி வந்து செல்ஃப் ஃபைனான்சிங். தென் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எய்டடாக இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்குது. தென் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங். தென் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் செல்ஃப் ஃபைனான்சிங். தென் எம்எஸ்சி என்வரன்மெண்டல் சயின்ஸ் வந்து எய்டடில் இருக்குது. தென் எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங்கில் இருக்குது. எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் ஃபைனான்சிங். எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எய்டடாக இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்குது. தென் எம்எஸ்சி ஜுவாலஜி ஃபிசிக்ஸ் விஷுவல் கம்யூனிகேஷன் எல்லாம் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் இருக்குது சரிங்களா. தென் இதுதான் இதில் கொடுத்துருக்கிறது. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா யூஜிக்கு வந்து 100 ரூபீஸும் பிஜிக்கு வந்து 160 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. தென் ஃப்ரீ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃப்ரீ அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுதான். தென் ஷிஃப்ட் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் டைமிங் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குமே உங்களுக்கு என்னென்ன டைமிங் சொல்லிவிட்டு உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருக்குறாங்க. ஷிஃப்ட் டைமிங் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஷிஃப்ட் 1ல் என்னென்ன கோர்சஸ் வருது, ஷிஃப்ட் 2ல் எய்டட் கோர்சஸ் என்னென்ன இருக்குது ஓகேங்களா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஃபைனான்சிங்கில் என்னென்ன கோர்சஸ் வந்து ஷிஃப்ட் 1ல் வருது, ஷிஃப்ட் 2ல் என்னென்ன கோர்சஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு யூஜி பிஜி தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. தென் பாஸ்பெட்டிக்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறது முன்னாடி ஃபஸ்ட் நம்ம பாஸ்பெட்டிக்ஸ் கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. இந்த பாஸ்பெட்டிக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா பாஸ்பெட்டிக்ஸில் ஃபஸ்ட் காலேஜோட ஹிஸ்ட்ரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன இது பண்ணுறாங்க, இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் கிடச்சிருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணி தந்துட்டுருக்காங்க, அதெல்லாம் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பாஸ்பெட்டிக்ஸில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு
கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. தென் ஹாஸ்டல்ஸ் வந்து என்னென்ன ஹாஸ்டல்ஸ் இருக்குது சரிங்களா, அதையும் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன ஹாஸ்டல்ஸ் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது எய்டடில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங்கில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது. தென் அது இல்லாமல் இங்கே சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்சஸ் கூட இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரிசர்ச் ப்ரோக்ராம் இருக்குது, சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இந்த அவைலபிளாக இருக்குது. பிஜி டிப்ளமோ கோர்சஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுக்கான டைமிங் என்ன. தென் அட்மிஷன் கைட்லைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் அப்ளை ஆன்லைன் காலேஜ் வெப்சைட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேண்டிடேட் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு தான் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் யூசர் ஐடி, உங்கள் யூசர் நேம் ரிஜிஸ்டர் நம்பர் தான் உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் தான் பாஸ்வேர்ட். இல்லை யூசர் நேம் வந்து ரிஜிஸ்டர் நம்பர், தென் யூசர் இது பாஸ்வேர்ட் வந்து மொபைல் நம்பர் சரிங்களா. தென் என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபோட்டோஸ், எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இங்கே கிறிஸ்டின் இருந்தீங்கன்னா அதுக்கான லெட்டர்ஸ்க்காக ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸு, தென் இன்கம் சர்டிஃபிகேட்ஸு, பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃபு, 12th மார்க் ஷீட்ஸ் இதெல்லாம் வேணும். பிஜி இருந்தால் நீங்கள் யூஜி படிச்சா 5 செமஸ்டர் வரைக்கும் இன்கேஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதோட கன்சல்டேட்னு வைக்கணும். தென் எஸ்சி ஸ்காலர்ஷிப்னா அதுக்கான ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, ஆன்லைனில் எஃப்சி ஏதாச்சும் ஒரு எய்டடுக்கும் சரி செல்ஃப் ஃபைனான்சிங் சரி சரிங்களா, நீங்கள் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஹார்ட் காப்பி எதுவும் நீங்கள் அனுப்ப தேவையில்லை. ஹாஸ்டல் அகாமடேஷன் லிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. அதனால் வந்து ஃபார் அவையில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் ஹாஸ்டல் வந்து அதுவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா. காலேஜ் வந்து எந்த ஒரு டொனேஷன்ஸ் இது மாதிரி எதுவுமே இது கிடையாது, ஃபண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதுதான் எனக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸஸும் எவ்வளோ ஃபீஸஸ் நம்ம அவங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டியூஷன் ஃபீஸ் என்ன, யூனிவர்சிட்டி ஃபீஸ் என்ன, எங்களை மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்னா, எய்டட் கோர்ஸுக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு கோர்ஸ் வைஸாக உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. இதுதான் வந்து பாஸ்போர்ட்ஸில் கொடுத்துருக்கிறது. நம்ம அப்ளை யூஜி ப்ரோக்ராம் அப்படி நம்ம கொடுத்தோன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், தென் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா கிளிக் நியூ அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கு பாருங்க, இதில் நம்ம இது பண்ணுறது தான். இதில் உங்கள் நேமு ஓகேங்களா, நேம் வந்து ஃபுல்லாக கேப்ஸில் இங்கே லாஸ்ட்டில் வந்து இனிஷியல் கொடுக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. தென் ஜெண்டர், ஸ்டூடெண்ட்ஸ் மொபைல் நம்பர், தென் அதோட ஸ்டூடெண்ட்ஸோட மெயில் ஐடி, தென் டேட் ஆஃப் பர்த், 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்குது, தென் ரிலிஜன், கம்யூனிட்டி, கேஸ்ட்டு, தென் பிளட் குரூப், மதர் அங்கு, டிசபிலிட்டி, எக்ஸர்விஸ்மென்ட் கோட்டா, தென் ஸ்டூடெண்ட்ஸோட ஆதார் நம்பர், தென் பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸோட இன்கம் என்ன, மொபைல் நம்பர் என்ன, அது கார்டியன் நேமு, மொபைல் நம்பர், தென் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் அது கொடுக்கணும். எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, தமிழ்நாடு படிச்சிருக்கீங்க, சிபிஎஸ்சியா, ஐஎஸ்சிசியா இல்லை அதர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எம்எஸ் நம்பர், தென் ஸ்டூடெண்ட் நேமு ஓகேங்களா, தென் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 10th 12th எங்கே படிச்சிங்க, கவர்மெண்ட்டாக, கவர்மெண்ட் எய்டடா, ப்ரைவேட்டாக அப்படி கொடுக்கணும். தென் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நீங்கள் அட்ரஸ் நீங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸ் எங்கே, பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுக்கணும். தென் காலேஜ் பஸ் ஃபெசிலிட்டி வேணுமா இல்லை ஹாஸ்டல் அக்காமடேஷன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துருக்கணும். என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இங்கே எங்கே டிக் பண்ணுற மாதிரி எல்லா ப்ரோக்ராம்ஸும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே எந்தெந்த ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் எய்டட்ல என்ன செலக்ட் பண்ணாச்சிங்க நீங்கள் ஆர்டராக ஒன்று கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்க வேண்டியதான். இதுதான் வந்து இங்கே அட்மிஷன்ஸ் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சில இதில் வந்து காம்ப்ளிகேட்டடாக அடுத்தடுத்த பேஜஸ் வந்து போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து சப்மிட் கொடுத்து நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதான் பிஷப் ஹெர்பர் காலேஜ் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருச்சு ஓகேங்களா. அப்ளை பண்ணுறவங்க இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன். பிஷப் ஹெர்பர் காலேஜோட அட்மிஷன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருச்சு. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் இந்த வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஜி ப்ரோக்ராமுக்கு வந்து 12th ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 3 days வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு 3 days தான் டைம் கொடுப்பாங்க இல்லைங்களா. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் இப்போவே நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மார்க்ஸ் வந்து என்ட்ரி பண்ண போதும். அதனால் இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணால் கான்பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.